ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதா ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதாங்க ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ஈஸி மெத்தடில் உங்களுக்கு கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் தான் பிகினர்ஸ் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் சைடு தாங்க கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம 1.5 இன்ச்சு வந்து மடிப்பு தையலுக்கு 1 இன்ச்சு வந்து ஒரு தையலுக்கு வந்து நம்ம விட்டுட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, பேக் அளவு தாங்க நம்ம மார்க் பண்ண போகிறோம். அப்போ மார்க் பண்ணும்போது 4 மடிப்பு இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸ் வந்து 4ஆக மடித்து இது மாதிரி நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி போடும்போது உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படியே மார்க் பண்ணாலும் ப்ளவுஸ் போட்டு இதே போல் நம்ம ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம பேக் இருக்கு இல்லையா, பேக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம வந்து கரெக்டாக கோடு போட்டு நான் மார்க் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து கழுத்தகலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2.5 வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தோள்பட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து இடுப்புக்கிட்ட வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்குவோங்க. இது மாதிரி மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக மெத்தட் வரும். உங்களுக்கு கடைசியில் வந்து மறுபடியும் இப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் அளவு இருக்கு இல்லையா, அதோட நீளம் தாங்க மார்க் பண்ணுறேன். இது வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம். நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணி இது மாதிரி மார்க் பண்ணுறது தப்பே இல்லைங்க. அதுக்கப்புறம் கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கோடு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து கழுத்து ரவுண்ட் கழுத்தை மார்க் பண்ணுறதுக்காக நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஷோல்டருக்கும் கைக்குலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லா பக்கமே இது மாதிரி வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணுறப்ப நம்ம கரெக்டாக இருக்குங்க. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இவங்க ஒரு 6.25 இன்ச்சு வருது. இப்போ வந்து நம்ம தப்பாக மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து ஒரு 6 இன்ச்சு கிட்ட நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணி ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விடும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் மார்க் பண்ணிக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. அதே போல் இப்போ வந்து நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் வந்து பேக் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்காகவும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இது வந்து நம்ம கரெக்டாக அந்த தையலுக்கு உண்டான இது மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் பேக் டாட் பிடிக்கிறதுக்கும் ஒரு 2.5 இன்ச், நான் எப்போவுமே வந்து 2.5 இன்ச் தையலுக்கு விடுவேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கடைசியில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் 2.5 இன்ச் வந்து கீழேயும் மேலேயும் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க. அதுக்கப்புறம் கைக்குழி மார்க் பண்ணுறேன். இந்த கைக்குழி மார்க் பண்ணும்போது நான் வந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பு சுற்றளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக 1.25 இன்ச்சு வச்சா போதும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து கழுத்துக்கிட்ட வந்து நான் ஒரு 3/4 இன்ச்சு விட்டு ரவுண்ட் கழுத்தை மார்க் பண்ணிக்கிறேங்க. இது மாதிரி மார்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இப்படி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர்கிட்டருந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வராதுங்க. நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தைச்சி பழகுங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்க்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வெளியே இருந்து நீங்கள் வாங்கி தைக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி தைக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வராது. இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாலே நீங்கள் வந்து ஆசைப்பட்டு நீங்கள் வெளியே வாங்கி தைச்சிட்டீங்க அப்படின்னா அதில் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து திரும்ப ரிட்டன் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பக்கமே நாச் போட்டாச்சுங்க. நாச் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கைதாங்க மார்க் பண்ண போகிறோம். இது வந்து சாதா ப்ளவுஸ் தான். நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ வந்து பட்டிக்கு நம்ம துணி எடுத்துக்கலாங்க. பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10.5 இன்ச் தேவைப்படுது. இதுலேருந்து 1 இன்ச்சுக்கு மட்டும் அந்த பேக் டாட்டுக்கு மட்டும் 1 இன்ச் விட்டுட்டு நம்ம 10.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி துணி எடுத்துக்கலாங்க பட்டிக்கு. ஏன்னா பட்டிக்கு வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பின்னால் துணி சைடில் துணி விட்டுருக்கும் இல்லையா, அதனால் 10.5 இன்ச் தேவைப்படும். அதனால் பட்டிக்கு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம எதுக்காக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் இல்லையா, அதனால் வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட் கோடு தாங்க வரணும். ஸ்ட்ரெயிட் லைனு ஸ்ட்ரெயிட் நூல் தாங்க வரணும். அதனால் வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுங்கள். கிராஸ் கட்டிங் வேறு மாதிரி வரும். இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் போடும்போது இந்த பூ டிசைனில் எப்போவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி வருது என்னங்கிறத பார்த்துக்கோங்க.
இப்படி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தப்பு வராது. இல்லை அப்படின்னா கசகசன்னு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக சரி எதுக்கு நான் துணி விட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 இன்ச்சு கிட்ட நம்ம ஃப்ரண்ட் டாட் பிடிப்போம் இல்லையா, அப்போ வந்து துணி வந்து உள்ளே போகும்போது சைடில் வந்து துணி பத்தாமல் இருக்கும். அதுக்காக தானே போட்டிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே ஷோல்டருக்கு விட்டுட்டு இதே மாதிரி தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா கழுத்தை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கழுத்துங்க இப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த துணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அதே போல் கழுத்துக்கிட்ட வந்து ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட விட்டு நான் மார்க் பண்ணுறேங்க. மறுபடியும் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் வந்து டாட் எப்படி நம்ம பிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எடுத்துருக்கிறோம் இல்லையா, மேலே 1/2 இன்ச் விட்டுக்கோங்க தையலுக்கு. அதே போல் அந்த டாட் இருக்கு இல்லையா, டாட் பாயிண்ட் கிட்ட வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு கீழே வந்து அதே மாதிரி தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது கரெக்டாக பக்காவாக வருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேக் சைடு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். பேக் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கரெக்டாக வந்து நம்ம பேக் சைடு வந்து இந்த பட்டியோட மார்க் பண்ணி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு கரெக்டாக வருங்க. இப்போ வந்து நம்ம மேல் துணி எடுத்துடலாம். மேல் துணி எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் செக் பண்ண போகிறோம். நம்ம கரெக்டாக தான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும்க்கா எனக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் அது கண்டிப்பாக வந்து கரெக்டாகவே இருக்காது. இப்போ பாருங்கள் நான் மார்க் பண்ணுறேன். இதில் வந்து நான் 1 இன்ச்சு கிட்ட ஜாஸ்தியாக மார்க் பண்ணிக்கிறேன். 12.5 இன்ச்சு கிட்ட 12.5 இன்ச் தான் வருது. நான் வந்து 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு மறுபடியும் நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் தையல் விட்டுட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்குல்லையே ப்ளவுஸோட பாயிண்ட் டாட்டு அங்கே கரெக்டாக பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு மறுபடியும் நான் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு விட்டுருக்கேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸ் ப்ளவுஸில் இருக்கிறது வந்து அளவு தப்பான அளவாக இருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணி கரெக்டாக தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து கழுத்து செக் பண்ணுறேன். மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கரெக்டாக இப்படி வந்து நம்ம கரெக்டாக தையலுக்கு விடும்போது தையலுக்கு விட்டு முன்னால் ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஊக்குப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே மடித்து தைக்கும்போது போகும் இல்லையா, அதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் ஒரு 2 இன்ச்சு கிட்ட கீழே வந்து பட்டியிலேருந்து கீழே கரெக்டாக மார்க் பண்ணி நான் கோடு போடுறேங்க. இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஒரு 2 இன்ச்சு 1.25 இன்ச்சு கிட்ட நீங்கள் மார்க் பண்ணி இது மாதிரி கோடு போட்டு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பக்காவாக அமையுங்க. இப்போ வந்து நம்ம கழுத்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கிற இடத்துல எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணிடலாங்க. அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே மார்க் பண்ணோம் இல்லையா ஃப்ரண்ட் ஆட்டுக்கு மார்க் பண்ணும்போது இதை கரெக்டாக மைனூட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஆக மடித்து போட்டுக்கலாங்க. ஒரு சில ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா கழுத்தகலை ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க. கழுத்தகலை ஜாஸ்தியாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து மார்க் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா கழுத்தகலை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் ஆட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. இதே வந்து ஒரு சிலர் வந்து கழுத்தகலை ஜாஸ்தியாக போடுவாங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு கழுத்தகலை கரெக்டாக வராது, ஃப்ரண்ட் ஆட்டு கரெக்டாக வராது. நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மேனேஜ் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இது நார்மலாக வந்து அவங்க 2.5 இன்ச் தான் போடுறாங்க. அதனால் வந்து இந்தளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம சென்டர் இருக்கு இல்லையா, கைக்குழி நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம உள்ள தள்ளி மார்க் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரண்ட் ஆட்டுக்கு கரெக்டாக வரும். இப்போ நாச் போட்டுக்கலாம். நம்ம அங்கங்கே நாச் போட்டுக்கிட்டால் தான் நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக சென்டர் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக சென்டரில் போட்டு இப்போ வந்து நாச் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக வந்து சென்டர் நான் போட்டுக்கிட்டு ஒரு 3/4 வந்து 1.25 இன்ச்சு அவங்க டாட் வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு தான் பிடிப்பேன். அந்த 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சும் நம்ம டாட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1.25 இன்ச்சு நம்ம அப்போ மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச்சு அதுக்கு வந்து டாட் போட்டுக்கலாங்க, நாச் போட்டுக்கலாம். நம்ம நாச் போட்டதுக்கப்புறம் இந்த டாட் வந்து மார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த டாட்டுக்கிட்ட கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு 3 இன்ச்சு கிட்ட டாட் பிடிச்சிருக்கிறேங்க. இப்போ இந்த டாட் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம தைக்கும்போது நம்ம அந்த டாட் கரெக்டாக வரும்.
இதே வந்து நம்ம வந்து கீழே வந்து 1 இன்ச் விட்டுருக்குறோம் இல்லையா, நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச்சு கிட்ட விட்டுருக்குறோம். அந்த 1 இன்ச்சு கிட்ட வந்து இந்த டாட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி தைச்சிங்க அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 3.5 இன்ச்சு கிட்ட நீங்கள் தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த கஸ்டமர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட் வந்து கீழே மார்க் பண்ணும்போது கீழே வந்து ஒரு இன்ச்சு கிட்ட ஒரு 3/4லேருந்து 1 இன்ச்சு கிட்ட நம்ம விட்டுருக்கோம். அதுக்காக வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கை மார்க் பண்ணிடலாங்க. கை மார்க் பண்ணும்போது இந்த துணியில் கோணலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டபுள் கிளாத் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து டபுள் கிளாத் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி இது கரெக்டாக அந்த மடக்கும்போது 4 கிளாத் சேர்ந்த மாதிரி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 4ஆக சேர்த்து போட்டுக்கலாம் நம்ம. இப்படி 4 கிளாத் சேர்த்து போடும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா சிங்கிள் கிளாத்தாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டபுள் கிளாத் மட்டும்தான் இருக்கும். அப்போ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வராது. இது மாதிரி 4 கிளாத் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நான் கீழே வந்து 1.25 இன்ச்சுக்கு தையல் விடுறேங்க. நீங்கள் 1.5 இன்ச்சும் கூட விட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே எம்மிங் பண்ணுவோம் இல்லையா, சாதா ப்ளவுஸ்க்கு மேக்ஸிமம் எப்போவுமே நம்ம எம்மிங் பண்ணுவோம். அதனால வந்து நீங்கள் 1.25 இன்ச்சு 1.5 இன்ச் அப்படி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 1.25 இன்ச்சு விடுறேங்க. ஒரு 1/2 இன்ச் தையலுக்கும் அப்புறம் வந்து மிச்சம் 3/4 இன்ச் இருக்கு இல்லையா, அது வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு விட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் 1.5 இன்ச் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து உள்ள மடிப்பு தையலும் ஒரு இன்ச்சுக்கு வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அப்படி மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கை வந்து நீளம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கீழே சுற்றளவு இருக்குது இல்லையா, சுற்றளவுக்கு ஒரு அங்கே மார்க் பண்ணிவிட்டு கை நீளத்தில் ஒரு 1/2 இன்ச் விட்டு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி வந்து நம்ம எப்படி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, பேக் சைடு எடுத்துக்கிட்டு கைக்கிட்ட ஷோல்டர்கிட்ட இருந்து கைக்குழி வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் விட்டு தையல் மார்க் பண்ணும்போது இப்போ கரெக்டாக வருதுங்க. கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து சுருக்கம் கை சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி வரும். இதே வந்து அளவு ப்ளவுஸ் தப்பாக கொடுத்துருவாங்க கஸ்டமர் வந்து. அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து தையலுக்கு வந்து 2.5 இன்ச்சு கிட்ட வேணும் இல்லையா, நம்ம ப்ளவுஸில் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2.5 இன்ச்சு கிட்ட விட்டுருக்கோம். அப்போ இந்த கைக்கும் வந்து 2.5 இன்ச்சு கிட்ட வேணும் இல்லையா, அப்போ வந்து நம்ம துணி தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இது மாதிரி போடும்போது. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கைக்குழி வெட்டிக்கலாம். கைக்குழி வந்து ஒரு 3/4 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணி இது மாதிரி மார்க் பண்ணி அந்த டாட் பிடிச்சிருக்கும் இல்லையா, நாச் போட்டிருக்கிற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவாக உங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ கை கட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ வந்து நம்ம என்ன அடுத்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளவுஸுக்கு முக்கியமான ஒரு விஷயமே வந்து நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது. பேக்கு தாங்க, கழுத்துக்கு தாங்க எம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த கழுத்துக்கு வந்து நம்ம எப்படி பேக் பீஸ் வந்து கரெக்டாக கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது. நம்ம என்ன தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்தாலும் கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக எடுக்காமல் நேராக நீங்கள் எடுத்து தைச்சிட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசகசன்னு ஆயிரும். அதுக்காக நம்ம கரெக்டாக கிராஸ் பீஸ் போட்டு நம்ம கட் பண்ணி உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோங்க. இப்போ வந்து இந்த பீஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டிக்கு வந்து இவங்க கொடுக்குற துணி வந்து பத்தாது. பட்டிக்கு வந்து நான் 3 கிளாத் வைப்பேன். எப்போவுமே வந்து சாதா ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை லைனிங் ப்ளவுஸ் ஆகட்டும் நான் வந்து 3 கிளாத் வச்சுக்குவேன். அதனால் இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கிளாத் போட்டு இப்படி 4 கிளாத் வர மாதிரி பட்டிக்கு வந்து நம்ம துணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பட்டிக்கு நம்ம தனியாக துணி எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பீஸ் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ கிராஸ் பீஸ் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மர ஸ்கேல் இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா கண்ணாடி ஸ்கேல் தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் கண்ணாடி ஸ்கேல் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்களா, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் பட்டிக்கு இதுலேயே வந்து ஒரு துணி எடுத்துக்கிறேங்க. நம்ம துணி இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து உள்ளே வந்து துணி கொடுத்துக்கலாம். இல்லை துணி பத்தாத பட்சத்துக்கு நீங்கள் தனியாக தான் கிளாத் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாங்க. நான் துணி இருந்துச்சு, அதனால் பேக் சைடில் துணி இருந்ததுனால பட்டிக்கு நான் வந்து ஃப்ரண்ட் ஊக்குக்கு மட்டும் துணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் சைடுக்கு நம்ம கிராஸ் பீஸுக்கும் இதுக்கு மட்டும் துணி இருந்தால் போதும் இல்லையா, அதனால் வந்து பட்டிக்கும் நான் அதே துணியை எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா இப்போ கிராஸ் பீஸ் எடுக்க போகிறோம்.
கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு கிட்ட நீங்கள் துணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் பீனர்ஸாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவே துணி எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. நம்ம உள்ளே கட் பண்ணி தான் ஓட போகிறோம். நீங்கள் சின்னதாக பத்தாமல் 1 இன்ச்சுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தைக்கும்போது சுத்தமாகவே உங்களுக்கு துணி பத்தாது. அப்புறம் நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் தைச்சு பழகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைக்கும்போது துணி எக்ஸ்ட்ராவே விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மார்க் பண்ணி நீங்கள் துணி எடுத்து கட் பண்ணி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, ஸ்கேலோட அளவுக்கு நான் கரெக்டாக போட்டுக்கிறேங்க. இப்போ இது மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ மர ஸ்கேல் தான் நான் எடுத்திருக்கேன். மர ஸ்கேலில் வந்து இது மாதிரி வந்து இது ஒரு 1.25 இன்ச்சு கிட்ட வரும். இது மாதிரி கிராஸாக போட்டு நம்ம துணி எடுத்துக்கலாங்க, கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி துணி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீஸாக வந்து கிராஸாக விழுகாமல் கரெக்டாக நேராக கட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு தைச்சாலும் நீங்கள் கட் பண்ணுறதை கரெக்டாக கட் பண்ணி பழகினாங்க மட்டும்தான் நம்ம தைக்கும்போது ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா கசமுசான கொனையாக வரும். ஓகேவா, இவ்வளோ தாங்க முடிஞ்சுது. இந்த நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதா ப்ளவுஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்காக நான் நிறைய முயற்சி பண்ணுறோம். இனிமேல் வீடியோ வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போ வந்து நம்ம இன்னுமே வந்து எனக்கு நிறைய வீடியோ போடணும் அப்படிங்கிற உற்சாகத்தையும் கொடுக்கும். நான் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேங்க. உங்களுக்கு ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா, கிராஸ் பீஸ் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம தைக்கிறதுக்கு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இதோட ஸ்டிச்சிங் சாதா ப்ளவுஸ் நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். ஓகே, பாய்.